அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் மீன மனையிலேயே தான் இந்த மாதம் இருக்க போகிறார், எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர இருக்கிறது. இந்த ராகு கேது எந்த மாற்றம் இல்லை. கேது பகவான் சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம் வைகாசி முழுவதும் சூரிய பகவான் ரிஷபத்தில் வீற்றிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் இந்த மாதம் பெயர்ச்சி ஆகிறது. அதில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 29/5/2026 அன்று புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகி அங்கே ஆட்சி பலம் வலிமை அடைய போகுது புதன் பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 29, அதாவது வைகாசி மாதம் 25ஆம் தேதி, அதாவது 8/6/2026 கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார். மிக முக்கியமாக இந்த வைகாசி மாதம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய அந்த குரு பகவான், தனக்காரக கிரகமான குரு பகவான் இதுவரை மிதுனத்தில் இருந்தார் அல்லவா, இப்போ குரு பயிற்சி நடக்குது. எப்போ சார் அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2026 அன்று குரு பகவான் கடகத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தோடு இருந்து பலனை கொடுக்க போகிறது. அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களே, வைகாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அதே சமயத்தில் உங்கள் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் அப்படிங்கிறது 11க்குரியவனும் அவனே, விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே. அப்போது ஜென்ரலாக இப்போது மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கு. அப்போது 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கும்போது சந்திரன் அங்கே இருக்க போகிறார், மனசை மறைக்கப் போகிறது. மனசு ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகிட்டு இருக்கும், எதையோ நினச்சிட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும். ஒரு கடந்த 3 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா ஏதோ போயிட்டுருக்கு. மனம் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வருத்தமாக அல்லது தான் நினைக்கிறது செயல்படுத்த முடியாமல் குழம்பிக் கொண்டு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மீனத்துக்கு கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி, கரெக்டாக சொல்லப்போனால் 2/6/2026 உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர போகிறார். 4லிருந்து 5ல் உட்கார போகிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஒரு 5ஆம் இடம். கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தமான இடம் 5ஆம் இடம். அந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் உட்கார போகிறார். உச்சமாக உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார போகிறார். இந்த நிகழ்வு 12 வருடத்துக்கு அப்புறம் இப்போ உட்கார போகிறார் உங்கள் ராசிநாதன் உச்சம். அப்போது ராசிநாதன் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் செயல்பட முடியாமல் இருந்த நீங்கள் இப்போ செயல்பட போகிறீர்கள்னு அர்த்தம். சமாளிக்கக்கூடிய ஆற்றல், துணிச்சல், அந்த லக்ன ராசி நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சார் ஸ்ட்ராங்காக எப்படி சொல்கிறீங்க, உச்சமாகிறார். உச்சமாயிட்டு தனது பாக்கிய பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார், 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போது நேராக தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்துடுறார். அப்போ என்ன, உங்கள் தலை மேலே இருந்த வந்த பிரச்சனைகளை சரி செய்யுதுன்னு அர்த்தம், சமப்படுத்துகிறதுன்னு அர்த்தம், பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போ மன சங்கடங்கள் எத்தனையும் விலகப் போகிறதுன்னு அர்த்தம். அப்போ மனசுக்கு நினச்சது செயல்படக்கூடிய அமைப்புகள் அது உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம்.
நடக்கலைன்னு நினைத்து கொண்டிருந்த சில நிகழ்வுகள் நடக்கப் போகிறது, நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. அப்போ மனதுக்கு பிடித்தமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. 2ஆம் இடத்துல பாருங்கள், செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார் இந்த மாதம். அப்போ 2ஆம் இடம் தனம் வலிமையாக இருக்கிறது, பொருளாதாரம் வலிமையாக இருக்குது. அப்போ என்ன, பணம் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல, விரயமும் சேர்த்து ஆகும். அப்போது சுபவிரயத்தை செய்வது நல்லது. என்னென்ன சுபவிரயம் செய்யலாம்? குழந்தைகளுடைய படிப்பு செலவுகளாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த இது இல்லை. அப்போ பணம் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மீனத்துக்கு இப்போ அது சரி செய்வீங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பொதுநலத்தன்மைங்கிறது இருக்கும். இது வரைக்கும் பிடிவாத சனி என்னாலே பிடிவாத குணம் அல்லவா, அந்த பிடிவாத குணத்தில் இருந்த நீங்கள் இப்போ இந்த பிடிவாதத்தை தளர்க்கப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அந்த இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். தன்னம்பிக்கை கிரகமான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் கெத்து, அந்த கெத்துங்கிறது கண்டிப்பாக உண்டு. 4ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு அமையப் போகிறார். எப்போ? இந்த 15ஆம் தேதி வைகாசி 15 புதன் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக போகிறார் புதன். அப்போ 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 4ல் என்ன இருக்குது? தாய் இருக்கிறது. தாய் வலுப்பெறப் போகிறது. தாயிடத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல வீடு வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் இருக்குது. அப்போ வீடை பற்றிய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் தோணும். வீடு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு யோகத்தை கிட்டும். இடம் வாங்க, வீடு வாங்க, வீட்டை ஆல்ட்ரு பண்ண, வீட்டில் சுபகாரியங்கள் செய்ய, அப்போ அந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தொழில், அதாவது தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்குது. நேராக புதன் அங்கிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சூப்பர். பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பில்லை. புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யோசிக்கணும். ஆனால் அதே புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் தாராளமாக செய்யலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ 5க்குரியவன் வலிமை பெறுது. குழந்தைகள் வலிமை பெறப் போகிறார்கள். குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றப் போகிறீர்கள். இந்த மீனராசி என்பர்கள் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இத்தனால் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர், ஒரு ப்ரெஷரோடு இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. குழந்தை நினச்சது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லவே உண்டு. படிப்பு சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கும். 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்தில் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. அப்போது வேலையை மட்டும் விட்டு விடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் வேலை விட்டுறக்கூடாது. இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் விடணும். மீனராசி என்பவர்கள் இதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. வேலை விட்டு விட்டு தேடுவது என்பது கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். அமைச்சுக்கிட்டு மாறணும், அக்கறைக்கு பட்சம். அப்போது சந்திரன் பாதிக்கப்படுது ஏதோ ஒரு வகையில். அப்போ மனசு குழப்பமாக இருந்ததில்ல, இப்போ என்ன பண்ணுவீங்க? மாறலாமா வேண்டாமா நினச்சிட்டு இருந்தால் மாறிடுவீங்க. அந்த மாறுதல் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு வேலை அமைச்சிக்கிட்டு மாறுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம். கோபத்தை பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார், 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. அப்போது கோபப்பட்டு, கோபக்காரகன் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், டக்குன்னு பேசி எதையாவது கெடுத்துடக்கூடாதுங்கிறது தான் இத்தனை நேரம் சொல்கிறேன். அப்போது வேலை மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு, அமைச்சுக்கிட்டு தான் மாறணும். வளைவு நெளிவு சுழிவு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏன்னா புதன் ஆட்சி, புதன் தான் புத்திசாலித்தனம், புதன் தான் நடிகன், புதன் தான் அந்த வளைவு நெளிவு சுழிவை கொடுக்கக்கூடியவன். வலிமையாக இருக்கிறதுனால வளைவு நெளிவு சுழிவோடு நடந்துக்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. வேலை விஷயத்தில் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. ஏன்னா எதையாவது ஒன்று உங்கள் ஆசை வார்த்தைகளை தூண்டிவிட்டு எதையாவது ஒன்று பண்ணிடும். அப்போது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கு
இந்த மீனராசி என்பர்கள் போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும், அப்படியே தள்ளி விட்டுருங்க. ஏன்னா விடை கிடைக்காது. ஒரு வழக்குக்கு போனீங்கன்னா இப்போ விடை கிடைக்காது. அப்போ அது ஒரு 1.5 வருஷமாக அதை பற்றி நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனம். 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி உச்சபலம். 10ஆம் அதிபதி யார்? குரு. குரு உச்சபலம். அப்போது இதுவரைக்கும் வேலை விட்டுட்டேன், நான் எப்படியோ போன மாதம் கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டேன் சார், இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் மீனராசி என்பர்களுக்கு, அதாவது வேலை இல்லாத மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சியால், தன்னம்பிக்கையால். ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். வேலையை குறிக்கக்கூடிய சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதே சமயத்தில் 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால, உங்கள் முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும், ப்ரமோஷனை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும். இதில் எல்லாம் இந்த குறை வைக்க போகிறதில்ல. ஏன்னா 10க்குரியவன் உச்சம். அப்போ உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தே ஆகணும். டென்ஷன் படுத்தலாம், ஆனால் வேலை என்பது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதா காமிக்குது. அப்போது நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா விரையாதிபதி உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்களே கெடுத்துக்கக்கூடாது. அப்போ மீனராசி அன்பர்கள் நெகட்டிவ், உங்கள் ஆள் மனது எதை சொல்லுகிறதோ அதை செய்யுங்க. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தால் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் மனதில் தெளிவும் எழுச்சியும் தன்னம்பிக்கையும் எதையும் சாதிக்கக்கூடிய அந்த வைராக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? தொழிலா வேலையா? தொழில்னா எப்போ அமையும்? அதுக்கான விதி கொடுப்பினை உண்டா இல்லையா? வேலையாக இருந்தால் எப்போ நமக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் நிகழும்? +2 ரிசல்ட் வந்துருச்சு. என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது? எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் திருமணம் நடக்கும்? குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.